एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि. ஓம் நமச்சிவாய. என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்ற பதிவில் சந்திரன் சிறப்புகளை பற்றி சிலவற்றை பார்த்தோம். இந்த பதிவில் சந்திரனின் 12 லக்னங்களில் சந்திரன் இருந்தால் எப்படி பலன்கள் இருக்கும் என்பதை சிலவற்றை பார்ப்போம். முதலாவதாக மேஷ லக்னத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அழகு, வசீகரம், நடுத்தர உயரம் உள்ளவராக இருப்பார்கள். முகத்தை போலவே கண்களும் வட்டமாக அழகாக இருக்கும். அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார்கள். கலை மற்றும் சாஸ்திரங்களில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். இனிக்க இனிக்க பேசி மற்றவர்களை தன் வலையில் இழுக்கக்கூடியவர்கள். சிந்தனை ஆற்றல் உள்ளவர்கள். பயணம் செய்ய விரும்புபவர்கள். நிலையான புத்தி இருக்காது. ஏதாவது ஒரு மன சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும், நல்ல மனம், நல்ல குணம், அடக்கம் உள்ளவர்களாகவும், குரல் சிறுத்திருக்கும், சாந்த குணம் உள்ளவர்களாகவும், இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். தன் பேச்சின் வலிமையால் காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர்களாகவும் இருப்பார்கள். கல்வி கேள்விகளில் கலைத்துறைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். பின்னால் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தயவு தாட்சண்யம் உள்ளவர்கள். பிறருக்கு உதவக்கூடியவர்கள். சமயோசித புத்தி உள்ளவர்கள். பெண்களிடத்தில் நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள். அவர்களால் பலவித நன்மைகளும் பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் பற்று அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல கண் பார்வை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தவராக இருக்க மாட்டார்கள். சகோதரிகள் வகைக்கு நல்லதல்ல. எப்போதும் உடல் ஆரோக்கியம் குன்றியே இருக்கும். சிறிதும் ஈவு இரக்கம் இருக்காது. செயல் திறமை அற்றவர்களாகவும் நிலையற்ற வேலை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வருமானமும் நிரந்தரமாக இருக்காது. மனைவிக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர் பல சாஸ்திரங்களையும் அறிந்து வல்லவர்களாகவும் இருப்பார்கள். பலருக்கு முன் கோழையாக பேசாது நிற்பார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் மிகுந்திருக்கும். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தாயாரின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. கல்வியில் மேன்மை பெறுவார். தாய் வழி சொத்துக்கள் இருக்கும். அடக்கம் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்ய அஞ்ச மாட்டார்கள். அவருக்கு செய்யும் தொழிலில் லாபமும் பொருள் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்தினராலும் உற்றார் உறவினர்களாலும் நன்கு மதிக்கக்கூடியவராக இருப்பார்கள். கால்நடை மற்றும் நவீன வண்டி வாகன சேர்க்கைகளும் உண்டாகும். யோகங்கள் உண்டு. அடுத்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம், பூர்வ புண்ணியமும் அனுபவிப்பார்கள். புத்திர பாக்கியம் அளவாகத்தான் இருக்கும். ஜாதக கவர்ச்சி மிகுந்தவராக இருப்பார். அறிவு கூர்மை உள்ளவராகவும் இருப்பார். பெற்ற தாய்க்கு தோஷம் ஏற்படக்கூடும். இவருக்கு வாய்க்கும் துணைவி அறிவு நுட்பம் உடையவராக இருப்பார். நல்ல மனம், நல்ல குணம் உள்ளவர்களாகவும் பெருந்தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் ஜாதகர் அனுபவிக்க மாட்டார். கலை ஆர்வம் மிக்கவர். அன்பு, தயால குணம் உள்ளவர்கள். எதையும் ஆழ்ந்து சிந்திக்க கூடியவர்கள். சூதாட்டம், லாட்டரி போன்ற துறைகளில் அதிக நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார்கள். பிறர் புகழும்படி வாழக்கூடியவராகவும் இருப்பார்கள். அரசியலில் ஈடுபாடுகளும் இருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்தில், அதாவது லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உடல் ஆரோக்கியம் குன்றி இருக்கும். ஒரு நோய்க்கு ஆளானவராக இருப்பார். அடிக்கடி ஜலதோஷம், சீதளம் மிகுந்து தொல்லை ஏற்படக்கூடும். தீய மனம், தீய குணம் கொண்டவராகவும் பிறரின் வெறுப்புக்கு ஆளாகவும் இருப்பார்கள். இவர்களை விட தகுதி குறைந்தவர்களை மனிதர்களிடையே மதிக்க மாட்டார்கள். வீண் விவகாரங்களில் ஈடுபட்டு அதனால் அவமானம், அவதி ஏற்படும். ரேஸ், சூதாட்டம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். தங்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து உடல் ஆரோக்கியங்களை கெடுத்துக்கொண்டு இதனால் நுரையீரல் பாதிப்பு, மூச்சு திணறல் நோய் உண்டாகக்கூடும். நீரினால் கண்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெண்களும் விரோதிகளாக இருப்பார்கள். சகோதரிகளின் முன்னேற்றத்திற்கு உறவு முறைக்கும் நல்லதல்ல. பொருளாதாரத்தில் எப்போதும் பற்றாக்குறையாகவே இருப்பார்கள். கடன் வாங்கும் நிலையும் ஏற்படும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் அழகு கவர்ச்சியாக இருப்பார்.
பாலுணர்வு மிக்கவர்கள். இவருக்கு வாய்க்கும் மனைவி அழகு கவர்ச்சியாகவும் இருப்பார்கள். கணவனை அடக்கக்கூடியவர்கள். ஜாதகர் தயால குணம் உள்ளவராக இருப்பார். பிறருக்கு உதவக்கூடியவராகவும் இருப்பார். பெண்களிடத்தில் அதிக அன்பும் பாசமும் செலுத்தக்கூடியவர்கள். ஜாதகருக்கு மனைவி இருக்கும் போதே இன்னொரு திருமணம் புரிந்து கொள்வதாக நேரிடும். பொதுவாக 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க நேர்ந்தால் காதல் திருமணம் ஆக அமையும், அல்லது முன்பே அறிமுகமாகி விரும்பி திருமணம் செய்து கொள்வார்கள். உற்றார் உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அதாவது லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பல கலைகளிலும் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்கும், உடல் மெலிந்திருக்கும், கண் பார்வையில் கோளாறுகள் இருக்கும், மனம் சலனமுற்றதாக இருக்கும், நேரத்துக்கு ஒரு யோசனையும் பேச்சும் பேசுவதாக இருப்பார்கள். இவர்களுக்கும் தாயாருக்கும் உறவு முறையில் சுமூகமாக இருக்காது, அல்லது தாயாருக்கு தோஷம் ஏற்படும். சண்டை புரிய தயங்க மாட்டார்கள். அதிக செலவுகளை செய்பவராகவும் இருப்பார்கள். கடவுள் பக்தி உள்ளவர்கள். இவர்களுக்கு நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி இருக்காது. நீரில் கண்டங்கள் அதிகம் ஏற்படும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் கடவுள் நம்பிக்கை மிகுந்தவர், அறிவு கூர்மையானவர், எந்த நேரத்திலும் படிப்பதிலும் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள். தந்தையின் ஆரோக்கியத்திற்கும் உறவு முறைக்கும் நல்லது. பல மொழிகளை அறிந்து கொள்வராகவும் இருப்பார்கள். அயல் நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் பெற்றோர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் உயர்ந்த ஆடை ஆபரணங்களையே அணிந்து மிடுக்காகவும் இருப்பார்கள். எடுக்கும் அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெறுவார்கள். தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள். உற்றார் உறவினர்களை போற்றி ஆதரிக்கக்கூடியவர்கள். எப்பொழுதும் நிதானத்துடனும் பொறுமையாகவும் இருப்பார்கள். புத்திர பாக்கியத்திற்கு குறைவிருக்காது. ஆன்மீக துறையிலும் ஆலய திருப்பணிகளிலும் அதிக ஈடுபாடுகள் கொண்டவராக இருப்பார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அறிவு கூர்மை, கலைகளிலும் ஆர்வம் இருந்தவராகவும் இருப்பார். தைரியசாலியாகவும் சமயோசித புத்தி வாக்கு சாதுரியமும் உள்ளவர்கள். நகைச்சுவையாக பேசுவார். நடிப்பு துறையில் சிறந்திருப்பார். தயவு தாட்சண்யம் மிக்கவர். பிறருக்கு உதவும் தயால குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளவர்கள். ஆடம்பர பிரியராகவும் இருப்பார்கள். உயர்ந்த பதவி வகிக்கக்கூடியவராகவும் இருப்பார். வண்டி வாகன சேர்க்கைகளும் யோகங்களும் உண்டாகும். லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கல்வியில் மேன்மை பெறுவார். கலை ஆர்வம் உள்ளவர்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் நன்மையும் பெறுவார்கள். இவர்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் பெரிய குடும்பத்தில் வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். சங்கீதம், நாட்டியம் போன்ற கலைத்துறைகள் முன்னேற்றமும் வருமானமும் பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். அயல் நாட்டு பயணம், பிற நாட்டுடன் வியாபார தொடர்பு கொள்ளக்கூடும். கடினமான விஷயத்தையும் வெகு விரைவில் கிரகித்துக் கொள்வார்கள். சூதாட்ட பிரியராகவும் இருப்பார்கள். விவசாய துறையிலும் நாட்டமுள்ளவராகவும் தாய் வழி சொத்துக்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சிறு வயதிலேயே கண்டம் ஏற்பட்டுவிடும். ஜாதகர் அறிவு நுட்பம் உள்ளவராகவும் இருப்பார். சொன்னபடி நடக்க மாட்டார். இவர்களின் தாயார் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஜாதகம் கெட்டு மெலிந்து நிலையற்ற மனம், நிலையற்ற செயல்புரியவராக இருப்பார். இவர்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. மனைவியுடன் கூடி இணைந்து வாழ மாட்டார்கள். சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு குடியிருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்பும் இருக்காது. அவர்களால் விரயமும் தொல்லையும் மிகுந்திருக்கும். வாழ்க்கையில் சரிந்து துறவரம் போல் ஊர் ஊராக சுற்றி வருவார்கள். நண்பர்களே, அடுத்து பதிவில் சந்திரன் 12 ராசிகளில் என்னென்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி சிலவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.